ஹாய் பிரைஸ் அல்லாட் கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 59ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் நமக்கு இப்படியாக சொல்லப்படுகிறது. அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கிற திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கு பயப்படுகிறவர்கள் வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக கொடியேற்றுவார். அதாவது ஏசாயா தீர்க்கதரிசி அழகா சொல்றாரு. ஒரு நம்ம ஆண்டுடைய பிள்ளையா இருக்கும்போது நம்ம கர்த்தருக்கு பயந்து ஒரு வழி நடக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப எப்படியாப்பட்ட சத்துரு ஏசப்பா நம்மளுக்கு முன்னாடி நின்று அவனை துரத்துவார். கர்த்தருடைய பிள்ளைகளை ஒருபோது கைவிட மாட்டா சொல்லி அழகாக ஏசையா சொல்கிறாரு. இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கையில் சரி ஆண்டுடைய பிள்ளையா இருக்கும்போது ஒன்று இந்த ஏசப்பாக்க நம்ம பயந்து அவர் வழி நடக்கும்போது நிச்சயமாக நம்ம கர்த்தரை ஒருபோது கைவிட மாட்டோம். நம்மளுக்கு விரோதமாக எழும்பி ஒரு எப்படியாப்பட்ட சத்துரு சரி கர்த்தர் நம்ம முன்னாடி நின்று யுத்தம் பண்ணுவார். நம்மளுக்கு விரோதமாக எழும்பி வர எப்படியாப்பட்ட பிசாச கர்த்தரை துரத்தி நமக்கு ஜெயத்தை கொடுப்பாரு. அதாவது இஸ்ரவேல் ஜனம் பார்த்தீங்கன்னா எகிப்து வந்து அடிமைத்தனப்பட்டு இருந்தாங்க. அங்கே அந்த எகிப்து தேசம் வந்து இஸ்ரவேல் ஜனத்தை வந்து அவங்க சிறப்பிடிச்சு இஸ்ரவேல் ஜனத்தை பயங்கரமாக ஒடுக்குனாங்க. இஸ்ரவேல் ஜனத்தை வந்து இஸ்ரவேல் ஜனத்தை வந்து எகிப்து வந்து வரவே முடியல, அவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தாங்க. ஆனால் ஒன்று இஸ்ரவேல் ஜனம் வந்து ஏசப்பா நோக்கி விண்ணப்பம் வச்சுருந்தாங்க. ஏசப்பா மேலே அவங்க பயபக்தியாக இருந்தாங்க, ஏசப்பா மேலே பிரியமாக இருந்தாங்க. அதாவது அந்த பயபக்தி தான் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய பிள்ளைகளை அவர் ஒருபோது கைவிடவே இல்லை. எந்த எகிப்து இஸ்ரவேல் ஜனத்தை அடிமைத்தனப்பட்டு இருந்தால் அந்த எகிப்து வந்து ஏசப்பா இஸ்ரவேல் ஜனத்தை விடுவிச்சு கொண்டு வந்தார். அது மட்டும் எகிப்து தேசம் வந்து திருப்பி இஸ்ரவேல் ஜனத்தை பின்தொடர்ந்து வரும்போது கர்த்தரே வந்து ஆவியானவரே அந்த இஸ்ரவேல் ஜனத்துக்கு முன்னாடி இருந்து அந்த எகிப்து தேசத்தை அடித்து துரத்துறாரு. எகிப்து தேசம் ஒன்றுமே இல்லாதபடி அந்த சமுத்திரத்தை தண்ணியில் வந்து அழிந்து போகும்படி கர்த்தர் செஞ்சார். ஆண்டுடைய பிள்ளைகளை விரும்ப எப்படியாப்பட்ட சத்துரு ஏன் வந்தால கர்த்தர் நின்று யுத்தம் செய்வார். நம்ம ஒன்று நம்மளோட வாழ்க்கையில் வந்து ஆண்டுடைய பிள்ளையாக இருக்கும்போது இந்த ஏசப்பாக்க நம்ம பயந்த ஒரு வழி நடக்கும்போது அவர் வார்த்தை நம்ம கீழ்ப்படியும் போது நம்மளுக்கு விரோம எப்படியாப்பட்ட சத்துரம் சரி நம்ம நிச்சயமாக ஜெயிக்க முடியும். நம்மளுக்கு விரோம எப்படியாப்பட்ட பிசாசம் சரி நம்மளால் துரத்த முடியும் இயேசுவின் நாமத்திலும். ஏன்னா அந்த ஏசப்பா நம்மளுக்கு துணையாக இருக்கிற அந்த வானத்தையே பூமியை படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன் நம்மளோட கூட இருக்கிறார். நீங்கள் ஒன்று கர்த்தருக்கு பயந்த ஒரு வழி நடங்க, கர்த்தர் உங்களை ஒருபோது கைவிட மாட்டார். அதான் ஏசாயா தீர்க்கதரிசி அழகாக சொல்கிறார். ஏன்னா அவர் ஏசாயா தீர்க்கதரிசி பார்த்தீங்கன்னாக்கா அவரோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவங்கள கர்த்தருக்கு பயந்த போய் நடந்தாங்க. அந்த பயந்தான் பார்த்தீங்கன்னா அவங்க பெரிய ஒரு தீர்க்கதரிசியாக மாற்றப்படுது, பெரிய ஊழியக்காரனாக மாற்றப்பட்டாங்க. அநேக ஜனங்க ஆசிரியர் பார்த்தீங்கன்னா கர்த்தர் வச்சார். கர்த்தருக்கு பயப்படுற மனுஷனை கர்த்தர் அவனை கொண்டு என்ன வேணா செய்வாருங்க. ஒன்று நம்ம கர்த்தருக்கு பயப்படும் போது கர்த்தர் நம்மளுக்கு துணையாக இருப்பார். ஆமீன்.